வணக்கம் நேர்களே, உழவுக்கு உயிரூட்ட உங்களை வரவேற்கிறோம். உழவுக்கு உயிரூட்டு உழவருக்கு வாழ்வூட்டுங்கிற பேரில் விவசாயம் தொடர்பான கண்காட்சியும் கருத்தரங்கமும் நடக்க இருக்குன்னு நம்ம முந்தைய நிகழ்ச்சிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கண்காட்சி கோவையில் வர்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் நடக்க இருக்கு. இந்த கண்காட்சியில திருந்திய நெல் சாகுபடி, நவீன கரும்பு சாகுபடி, மண்வள பராமரிப்பு போன்ற பல தலைப்புகள்ல ஆராய்ச்சியாளர்களும் வல்லுநர்களும் பேச இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாயத்தில் மாற்று சிந்தனையால் சாதித்த சில சாதனையாளர்களும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. நேயர்கள் தவறாமல் கலந்துக்கிட்டு பலன் பெறுங்க. இனி இந்த வார நிகழ்ச்சிக்கு செல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நவீன முறைகள், புதிய தொழில்நுட்பங்கள்னு எத்தனை வந்தாலும் நம்ம பாரம்பரிய விதைகளை சேகரிக்கிறது, பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அதனால தான் சில விவசாயிகள் அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அது பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டாதானே நல்லாயிருக்கும். அந்த முயற்சியில் தான் இப்போ ஒரு தனியார் அமைப்பு இறங்கியிருக்காங்க. பள்ளிகள்லாம் விதை வங்கி ஆரம்பித்து விதைகளை சேகரிக்கிறது தான் அந்த முயற்சி. அப்போ சின்ன குழந்தைங்க மனசில் இந்த விதையை விதைக்கிறது மூலமாக பாரம்பரிய விதைகளை எதிர்காலத்தில் பாதுகாக்க முடியும், அதானே? கண்டிப்பாக. அதை பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இன்று பரவலாக பள்ளிகளில் அதிகரித்து வருகிறது. மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் சார்ந்த போட்டிகள் என பல்வேறு வகையில் மாணவ மாணவிகள் தங்களை ஈடுபடுத்தி வருகிறார்கள். சென்னையில் உள்ள பள்ளி ஒன்றில் சமீபத்தில் விதை வங்கி என்ற அமைப்பை தொடங்கி 30க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை மாணவர்கள் கண்காட்சிக்கு வைத்தனர். பாரம்பரியமான விவசாயிகள் அவங்களுடைய குடும்பத்தை இருந்து காப்பாற்றிட்டு வந்த பாரம்பரிய விதைகள் மிக மிக முக்கியமான ஒரு நம்மளோட சொத்தாக இருக்குது. அதிலிருந்து விலைக்கு போக 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 நமக்கு வந்த பலன்கள் தான் இன்றைக்கி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸு, இம்பார்ட்டன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸு, அப்புறம் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கான பேஷண்ட்டோடைய நம்பர்களும் நம்மளை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த விதைகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஏன்னா அது நம்முடைய சொத்துக்கள். இது அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய மகத்துவத்தை புரிகிறதுக்கும் அது அவங்க வாழ்வியலாக கொண்டு போகிறதுக்கும் இன்றைக்கி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இந்த விதைகளை இங்கே ஒரு 32 நாட்டு காய்கறி விதைகளை ஜிஎம்ஓ இல்லாத, ஹைப்ரிட் இல்லாத, கலப்படம் இல்லாத பாரம்பரியமான நாட்டு விதைகளை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அதை எப்படி அவங்க வீட்டு மாடி தோட்டத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லி கொடுத்து அவங்க வீட்டிலையும் பள்ளிக்கூடத்துலையும் பழகிறதுக்கான ஒரு சூழலை இங்கே உருவாக்கியிருக்கோம். இந்த பாரம்பரிய சீட்ஸ், ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் பற்றி ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. இந்த சீட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் மட்டும்தான். சீட் பேங்க்னா என்னென்னா, ஆர்டினரி சீட்ஸை, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அதை எங்கள் கிட்டே இருக்கிற இடத்துல அந்த சீடை விதைச்சி அதுலேருந்து வர சீட்ஸை அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்து அவங்களையும் அந்த மாதிரி சொல்லி வளர்க்குறது எங்களோட நோக்கம். இந்த கால ஜென்ரேஷன்லாம் இந்த சீட்ஸோட யூஸை பற்றி தெரியாமையே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த சீட்ஸ் எல்லாம் விதைச்சி வளர்ந்து அதுலேருந்து வர சீட்ஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்போம். இந்த சீட்ஸ்லேருந்து வர வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டா எந்த விதமான நோய்கள் வராதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரம்பரியத்தை செய்முறையில் மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது இந்த கண்காட்சியின் அடிப்படை நோக்கம். வீட்டு தோட்டம் அமைப்பது, பள்ளியில் கூட்டு முறையில் காய்கறி தோட்டத்தை பராமரிப்பது போன்றவற்றில் மாணவர்களை ஈடுபடுத்தும் திட்டமும் இருப்பதாக ஆசிரியர்கள் கூறினார்கள். குழந்தைகளுக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் இந்த உலகத்தில் முக்கியமாக இருக்குது. வனம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சு தான் இந்த சீட் பேங்க்கை நாங்கள் இந்த ஸ்கூலில் கொண்டு வந்திருக்கோம். எத்தனையோ கலைகளை கற்றுக் கொடுக்குறோம், எல்லாம் அழகாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க பசங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விதை எவ்வளோ முக்கியம், நாளைக்கு விருட்சமாக மாறப்போகுது அப்படிங்கிற இந்த விதைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் நாளை விருட்சங்கள் உலகத்தை நல்லா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இதை ப்ரிசர்வ் பண்ணி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்க வீட்டில் அதை போட்டு அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்றதையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கலான் இருக்கோம். பாரம்பரிய விதைகள் மட்டுமின்றி பாரம்பரிய உணவு வகைகளையும் மாணவர்கள் தயார் செய்து கண்காட்சியில் வைத்தனர். பல்வேறு மாற்றங்களால் நாம் மறந்த பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதவுவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். தான் சாப்பிட்ற உணவு எப்படி இருக்குது, என்ன அது தன்னுடைய உடல் நலத்துக்கு ஏற்றதா, எது கேடு விளைக்கும். இப்போ அமெரிக்காவில் மட்டும்தான் ஒபிசிட்டின்றது இல்லாமல் சென்னை வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ தன்னுடைய ஒரு ஃபிசிக்கல் அதை பற்றி அவங்களுக்கு தெரியுது. பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களையும் பாரம்பரிய விதை வங்கி திட்டத்தில் இணைத்து பெரிய அளவில் மாணவர்களிடையே இதை எடுத்துச் செல்வது எதிர்காலத்தில் நம்முடைய பாரம்பரிய விதை வங்கியை விருட்சம் போல் வளர்க்கும் என்பதில் ஐயமில்லை.
இப்படிலாம் ஆர்வத்தை தூண்டுறது மூலமா வெறும் ஏட்டு பாடத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு நம்ம பாரம்பரியத்தையும் விவசாயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல. கண்டிப்பா இது கூடிய சீக்கிரம் எல்லா பள்ளிகளுக்கும் பரவனா நல்லா இருக்கும். நம்ம விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு அதை பத்தி யோசிக்கலாம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் உழவுக்கு உயிரூட்டு உழவர்க்கு வாழ்வூட்டு என்ற வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெறுகிறது. பிப்ரவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை கோவையிலும், பிப்ரவரி 21 முதல் 23 வரை திருச்சியிலும் நடைபெறுகிறது. அதிக விளைச்சல் பெற ஆலோசனை, புதிய தொழில்நுட்பம், மானியங்கள், தகவல்கள் என விவசாயிகளின் பிரச்சனைகள், சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் விதத்தில் பிரம்மாண்டமாக இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னே இந்த ஆண்டு தர்பூசணி பழங்கள் அதிக அளவில் சந்தைக்கு வர தொடங்கியுள்ளது. தர்பூசணி பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தற்போது நேரடி விற்பனையிலும் இறங்கியிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்திற்கு மேல் தர்பூசணி பழங்களின் விலை அதிகரிக்கும் என வேளாண் சந்தை தகவல் மையம் மதிப்பிட்டிருக்கிறது. மருத்துவ குணம் கொண்ட பயிர் வகையைச் சேர்ந்த கொள்ளு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. கொள்ளு பயிருக்கு அதிக அளவில் தண்ணீர் தேவையில்லை. மேலும் பூச்சி தாக்குதல் குறைவு என்பதால் அதற்கான பூச்சி மருந்து செலவும் தேவைப்படாது. அதுபோலவே உரங்களுக்கான செலவுகள் மிக குறைவே. கொள்ளு அறுவடை தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகவும் குறைந்த அளவிலேயே சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நெல், பயர்கள் போன்றவைகளைப் போலவே சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மானிய விலைகளில் விதைகள் மற்றும் சிறுதானிய உற்பத்திக்கான பயிற்சிகளையும் தமிழக அரசு வழங்குகிறது. முந்திரி விளைச்சலை அதிகரிப்பதற்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தோட்டக்கலைத்துறை முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் பல பகுதிகளில் வறண்ட நிலங்களில் முந்திரி சாகுபடியை அறிமுகப்படுத்தும் தோட்டக்கலைத்துறை அதற்கு தேவையான தொழில்நுட்பத்திற்கான மானியங்களை விவசாயிகளுக்கு வழங்க உள்ளது. இந்தியாவில் தேவையை விட மிகவும் குறைந்த அளவிலேயே மூலிகை செடிகளை விவசாயிகள் பயிரிடுகிறார்கள். எனவே மூலிகை பயிர்கள் சாகுபடியை அதிகரிக்கும் பொருட்டு மூலிகை பயிரிடுபவர்களுக்கு மானியம் வழங்க தேசிய மூலிகை பயிர் வாரியம் முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் அரிய வகை மூலிகைகளை காப்பாற்ற முடியும் என்று மூலிகை பயிர் வாரியம் நம்பிக்கை தெரிவித்து இருக்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான செய்திகளை, பயிர் பற்றிய தகவல்கள், வானிலை முன் அறிவிப்புகள், சந்தை நிலவரங்கள் மற்றும் பல தகவல்களை வேளாண் துறை ஏற்கனவே குறுஞ்செய்தி மூலம் அனுப்பி வருகிறது. இருந்தாலும் பல விவசாயிகளுக்கு அதன் பயன்பாடு முழு அளவில் சென்றடையவில்லை. அதனால் கிசான் உதவி மையம் மூலம் விவசாய தகவல்களை வழங்கும் பணியை விரிவுபடுத்த இருக்கிறது. தேவையை விட கொய்யா பழங்கள் மிக குறைந்த அளவிலேயே சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு நிறுவனம் சமீபத்தில் கொய்யா பழங்களில் உள்ள சத்துக்கள் பற்றிய ஆய்வு செய்து அது பற்றிய அறிக்கையை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து கொய்யா விவசாயிகளுக்கு அடர் நடவு முறைக்கான பயிற்சிகளை தோட்டக்கலைத்துறை வழங்கி வருகிறது. சின்ன சின்ன தகவல்களா இருந்தாலும் விவசாய தகவல்கள் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்தது மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு வாசனை பொருளை பத்தி பார்க்க போறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு